கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஈசாக்கினுடைய சரித்திரத்தை குறித்து இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஈசாக்கு நமக்கு தெரியும் ஆபிரகாமுடைய குமாரன். இந்த ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கு இந்த ஆபிரகாம் பெற்றிருந்தபடியே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவனாக வந்து காணப்பட்டான். ஆனால் எந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கும் போது இந்த ஆசீர்வாதங்களை நாம் அநேக வேளைகளில அதை பாதுகாக்கும் போது நிறைய தடைகள் எல்லாம் அதற்கு வருகிறதாக இருக்கிறது. எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த நன்மைகள் வரும்போது அநேக தடைகள் உருவாகிறது. இந்த ஆபிரகாமுடைய நாட்களில் இந்த ஆபிரகாம் அவன் நாள்தோறும் பரதேசியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அவன் போகிற இடங்களில் எல்லாம் அவனுக்கு முன்பதாக அநேக விதமான எதிர்ப்புகள் எல்லாம் கடந்து வந்தது. அந்த எதிர்ப்புகள் எல்லாம் கடந்து வந்ததான நிலைகளிலும் கூட ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஆசீர்வாதங்களை மனுஷனோ சத்துருவோ பறித்தெடுக்க முடியவில்லை. அவருடைய மகனாகிய ஈசாக்கு, இந்த ஈசாக்கை ஆண்டவருக்கு என்று சொல்லி இந்த ஆபிரகாம் வளர்ந்தான், பெரியவனானான். இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலும் அநேக இடையூறுகள் வந்தது. இதுல நீங்கள் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்கள் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தார். இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்ததான கர்த்தர் இந்த ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அது எந்த நேரம்? 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பஞ்சம் உள்ளதான நாட்கள், ஆபிரகாமின் நாட்கள் உண்டான பஞ்சத்தை எல்லாம் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாய். பஞ்ச நாட்களிலே இந்த ஈசாக்கு வந்து விதைக்கும் போது 100 மடங்கு அவருடைய வாழ்க்கையில பலன் கிடைத்தது. இதுல இந்த ஈசாக்கு கேராரின் தேசத்துல வந்து அவன் குடியிருக்கிறான். இந்த கேரார் தான் மிக பஞ்சத்திலே வந்து அங்கே அடிபட்டு கொண்டிருக்கிறது. இந்த கேராரிலே தங்கி இருக்கும் போது இந்த ஆபிரகாமுடைய நாட்களில் இந்த கேராரிலே அநேக நீரூற்றுகள் தோண்டப்பட்டிருந்தது. அவைகள் எல்லாம் ஆபிரகாமுடைய சத்துருக்கள் என்ன செய்து விட்டார்கள்? தூர்த்து நிரப்பிவிட்டார்கள். மறுபடியும் ஈசாக்கு இதுல இந்த துறவுகள் எல்லாம் வெட்டினார் என்று சொல்லி சொல்லப்பட்ட அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் இதை வாசித்து பாருங்கள். 19ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சரி, அந்த வசனத்துல சொல்லப்பட்டது ஏசேக் என்றதான் ஒரு துறவு, அடுத்த வசனம் சித்தனா என்றதான ஒரு துறவு. இந்த 2 துறவுகளையும் அவர் வெட்டினால் நீரூற்று நன்றாக இருந்தது. ஆனால் இதை வந்து இந்த கேரளில் உள்ளதான மேய்ப்பர்கள் வாக்குவாதம் பண்ணி அதை எடுத்துக்கொண்டார்கள். 3ஆவதாக அவன் வெட்டினதான துறவுக்கு பேர் தான் ரெகோபோத். ரெகோபோத் என்றால் அர்த்தம் என்ன? விருத்தி அடைதல். ரெகோபோத் என்றால் விருத்தி, ரெகோபோத் என்றால் பெருக்கம். ரெகோபோத் என்றால் பெருக்கம், ரெகோபோத் என்றால் விருத்தி. இந்த 2 விதமான நீரூற்றுகளிலே தண்ணீர் இருந்தாலும் அவருடைய சத்துருக்கள் வாக்குவாதம் பண்ணி அதை எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இந்த ஈசாக்கு வந்து சோர்ந்து போகவில்லை. மறுபடியும் இவன் நீரூற்றை வந்து என்ன செய்யறான்? வெட்டுகிறான். இதுல இந்த 3ஆவது நீரூற்றை வெட்டும் போது ஆண்டவர் சொல்கிறார் 24, அன்று ராத்திரியிலே அந்த இரவு வேளையிலே கர்த்தர் இந்த ஈசாக்குக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருகப்பட. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போது அந்த ஆசீர்வாதங்களை பறித்தெடுக்கும்படியாக சாத்தான் என்ன பண்ணுகிறான்?
நிறைய குடும்பங்களில் ஆசீர்வாதங்களை தடை பண்ணி வைத்திருக்கிறது யாருமா? இருக்கீங்க நேராகலையும் சத்தம் வரட்டும். பிரசனம் உங்களுக்கு வேணும்னா சத்தம் வரணும். பிரசனம் பண்றவங்களுக்கு பிரசனம் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நீங்க கேட்டதுதான் பிரசங்கம் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை அநேக வேலைகளில் யார் தடை பண்ணுகிறார்? சாத்தான் தடை பண்ணுகிறார். ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தால் என்ன சாத்தான் தடை பண்ணினாலும் அவையெல்லாம் உடைத்தெறிந்து கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். அடிக்கடி பாக்கியத்தை சாட்சி சொல்லும்போது அநேக கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்ப பண்ணாலும் எழுதுறாங்க சொல்றேன். அவளுக்கு ஒரு சின்ன நன்மை கிடைச்சாலும் பெரிய பெரிய நன்மை தான் கிடைக்கிறது. சின்ன நன்மை கிடைச்சாலும் அது எப்படி இருக்கு? பெருசா தோணுது தானே. அவங்க பையன் ஸ்டீவன் தம்பி கொஞ்சம் எழுந்து எல்லாம் பார்க்கணும். சரி, அந்த தம்பி அந்த சாட்சியை சொல்லணும். அந்த தம்பி குறித்து அவங்க சொன்னாங்க, பாக்கியத்தை உண்மை சொன்னாங்க. சாட்சி சொல்லுவாங்க. கிறிஸ்தவ மார்க்கம் சும்மா யார் சொல்றது? பேரு ஸ்டீவன். ஸ்டீவன்னா யாருன்னு இருக்கும்? சேவான். சேவன் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கக்கூடியதான மனுஷன். அவனை அறியாமலே என்ன பேர் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஸ்டீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் வந்து சொல்லுவான், நான் கிறிஸ்தவ மார்க்கம் சும்மா இந்த சாட்சியெல்லாம் காசு கொடுத்து சொல்ல வச்சாங்க. எப்படி? அவன் வச்சுதான் சொல்றேன். இந்த சாட்சியெல்லாம் என்ன கொடுத்து சொல்ல வச்சாங்க? அப்படிதானே? இந்த சாட்சியெல்லாம் காசு கொடுத்து சொல்ல வைக்காங்க. அதெல்லாம் சும்மா கிறிஸ்தவ மார்க்கத்தால ஒண்ணுமே. அப்படிதான் தம்பி சொன்னேன். சாட்சிக்கார சொல்ற பொண்ணைய அதாவது அவமானப்படுறதுக்காக சொல்ல நினைக்கிறது. இது எதற்காக? சாட்சிக்காக. ஆனா அந்த சொன்ன தம்பி வாயிலேயே இப்ப ஆண்டவர் சொல்ல வச்சிருக்கிறார், இயேசு வந்து பெரிய தேவன், அவர் வல்லமையான தேவன் என்பதை சொல்ல வச்சிருக்கிறாரு. அந்த தம்பி தான் பாக்கியத்தை சொன்ன சாட்சி சொல்லணும். புதுசா இருக்கிறதுனால பதறுவாங்க சாட்சி சொல்வதற்கு. எனவே அவன் சொல்ல வேண்டியதான சாட்சி அவங்க அம்மா வந்து சொல்லி இருக்கிறாங்க. அந்த நிலம் கிடைக்கும் என்பதற்கு எந்த விதமான 1% கூட நம்பிக்கை 1% கூட நம்பிக்கை கிடையாது. சாட்சி உங்களுக்கு கேட்டிருக்கும் நினைக்கிறேன். மைக்கில் தான் சொன்னாங்க, 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினதுக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டினா எப்படி பத்திரத்தை கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் கொடுக்க சொன்னா கொடுத்துதான், ஆண்டவர் கொடுக்க சொன்னா கொடுத்துதான் ஆகணும். அது அப்படி முங்கி போயிருந்தா 5 காசு கூட இவங்க கையில கிடைக்காம போயிருக்கும். அந்த பத்திரத்தை திருப்பதற்கு இவங்க பிரயாசப்படல, அந்த இடத்தை விற்பதற்கு இவர்கள் பிரயாசப்படல. இந்த தம்பிக்கு சாத்தான் ஆசீர்வாதங்களை தடை பண்ணி வைத்திருந்தான். ஆண்டு கிருபையில சபையில வரும்போது ஜெபித்து அந்த தடைகள் எல்லாம் நீங்கும் போது ஆசீர்வாதத்துடைய கதவு எப்படி திறக்கிறது? தானா திறக்கிறது. ஆண்டவர் திறக்கிறதான கதவை எந்த ஒரு மனுஷனும் பூட்டவே முடியும். இன்னைக்கு அநேக நேரங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்துல இருந்தாலும் கூட அவருக்கு அடியில ஒரு பயம் இருக்கும். என்ன பயம் இருக்கும்? அவங்க தடை பண்ணிட்டாங்கன்னா, சாத்தான் தடை பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஏதாவது வச்சு அப்படி பண்ணிட்டாங்கன்னா, மந்திரம் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கதையும் ஆண்டவரை மிஞ்சி யாருமே பண்ணவே முடியாது. இந்த தடைகள் எல்லாவற்றையும் உடைத்தெறிகிறதான கர்த்தர் அந்த தம்பிக்கு தடைகளை உடைத்தெறிந்த போது எந்த பிரயாசமே இல்லை. இன்னொரு நபர் ஆண்டவர் ஏற்படுத்தினார். அவங்களே அழைச்சிட்டு போய் அவங்களே பத்திரத்தை வாங்கி அவங்களே அந்த இடத்தை வாங்கிக்கிட்டு 2,04,000 ரூபாய் அவங்க கையில வந்து என்ன செய்திருக்கிறாங்க. இது ஒரு அற்புதத்தில் இது ஒரு மிகப்பெரிய அற்புதமா இல்லையா? அந்த தம்பியுடைய வாழ்க்கையில் அற்புதமா நடந்துட்டு திருப்பூர்ல இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். அவங்க மனைவிகளை தனியா வந்து கேட்டீங்கன்னா சாட்சி சொல்லுவாங்க. எல்லாருக்கும் சபை மத்தியில சொல்வதற்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் பதட்டமா இருக்கு. அவங்க மனைவி, அதாவது ஸ்டீவன் மனைவியை கேட்டு பாருங்க. அங்க இருக்கும்போது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு கண்ணீர். இங்க வந்த உடனே ஆண்டை ஊழலுக்குன்னு ஒரு டெய்லர் கடையை ஏற்படுத்தி கொடுத்தா தொழில் நடக்கிறது. இந்த பணம் வீணா போயிருக்கும், அந்த பணம் கிடைத்தது. இது எல்லாம் யாருடைய அற்புத செயல்? கர்த்தருடைய அற்புத செயல். சாத்தான் அடைத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துடைய கதவுகளை எல்லாம் திறக்க வல்லமையுடையவர் ஒருவர் தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்துடைய கதவுகளை திறக்க முடியும். அனைவருடைய வாழ்க்கையில
தேவன் ஆசீர்வாதத்துடைய கதவுகளை திறந்ததற்கு பிறகு கர்த்தர் சிலர் மறந்துடுவாங்க. இந்த ஆசீர்வாதத்துடைய கதவுகளை திறப்பதற்கு எந்த பாஸ்டர் உபாசம் ஜோம்னாரோ மறந்துடுவாங்க. இந்த ஆசீர்வாதத்துடைய கதவுகளை திறப்பதற்கு எத்தனை நாள் நடையோ நடந்து அவருடைய வீட்டுல போய் ஜெபித்தார்களோ அதெல்லாம் மறந்துடுவாங்க. பாடுபட்ட ஊழியக்காரங்க, பாடுபட்ட உடன் விசுவாசிகள் எல்லாவற்றையும் மறந்து விட்டு இவங்க எதை மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பாங்க, நன்மையை மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் நாம வாழ்வுடைந்து இருக்கும் போது அவரை சேவிக்க வேண்டும். அவரை சேவிக்கும் போது நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறத விட நமக்காக யாரெல்லாம் ஜெபித்தாங்க அவர்களை எல்லாம் நாம் முதலிடம் கொடுத்து வைக்க வேண்டும். முதலாவது கர்த்தர், இரண்டாவது யார்? கர்த்தருடைய பரமனுக்கு வாயிலிருந்து இல்ல சாதம் நடக்காத பாஸ்டம். நீங்க அந்த நேரம் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்ட பாஸ்டர் கவனமா இருக்கணும். ஆசீர்வாதத்தை டக்குன்னு எடுக்க மாட்டார். அதாவது தெய்வம் ஒரு நபருக்கு நன்மையை கொடுத்து டக்குன்னு எடுக்க மாட்டார். ஆனா அதோட கூட கொடுத்துருவார். கொடுத்தது இருக்கட்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட என்ன இருக்கு? வேதனை இருக்கு. ஆசீர்வாதத்தை நிம்மதியா அனுமதிக்க முடியும். ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும் போது ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்க முடியும், வேதனையோடு இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் வேதனைப்பட ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. ஆனால் வேதனைகளை அநேகர் தாங்களே சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கிறார்கள். தீமேத்தையில சொல்லி இருக்கிறது போல பணாசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து அதை விரும்பி விசுவாசத்தை விட்டு வழுவி என்ன செய்வாங்க? அதை விரும்பிட்டா இதுல என்ன வந்துடும்? என்ன பண ஆசை. வாசிங்க தீமோத்தேயு நிருபத்துல நீங்கள் வாசிக்கும் போது அதில் எழுதியிருக்கிறது 2 தீமோத்தேயு நினைக்கிறேன், சாரி 1 தீமோத்தேயு கடைசி அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிங்க. சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை தாங்களே என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் ஆசீர்வாதத்துடைய கதவுகளை திறக்கிறார். எதற்காக திறக்கிறார்? அதே தஞ்சம் என்று இருப்பதற்காக. அந்த ஆசீர்வாதத்துடைய கதவுகளை திறந்ததான தேவனை மறந்துவிடக் கூடாது. அந்த ஆசீர்வாதத்துடைய கதவுகளை எந்த நேரத்தில் திறந்தார், என்ன நிலையில திறந்தார், இதையெல்லாம் நினைத்து பார்த்தார் மனுஷன் தாவீது. எனவே தான் அவர் சொல்லுகிறார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை. உங்க தாழ்வுல யார் உங்களை நினைச்சா? உங்க தாழ்வுல யார் உங்களை தேடி வந்தா? உங்க தாழ்வுல நடையோ நலஞ்சோ வீட்டுல வந்து ஜோனது யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர் காட்டில விட்ட கஷ்டமா வருவாங்க. சில வீடுகளுக்கு ஜோம்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், போய் ஜோம்றது கஷ்டமா இருக்கும். ஏன்னா நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு, யார் போனாலும் கூப்பிட்டு ஜோம்புவாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் ஆண்டவருக்கும் சபைக்கும் ரொம்ப உண்மையா இருக்கிறவங்க ஒரு சிலர் தான். சிலர் நினைச்சிருக்கோம் பாஸ்டர் அங்கே தான் இருக்கிறாரு, சபை நடத்துகிறவர் பாஸ்டர் காண்டி எல்லாம் தெளிவுபட சொல்லுவார், எல்லாம் தெளிவுபட சொல்லுவார். அப்படின்னாலும் சபையை நான் என்ன செய்ய முடியும், நடத்த முடியும். யார் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு முதல் உத்தரவாதம் அந்த ஊழியக்காரன் பண்ணுவான். யார் சபையை சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஊழியக்காரன் உத்தரவாதம் பண்ணுவான். இது சிலருக்கு உத்தரவாதம் பண்ணுவதற்கு ஆளே தேவையில்லை. பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறவர்களுக்கு மந்தை யார் மேய்க்கணும்? மந்தை யார் மேய்க்கணும்? யாரு? மந்தை மேய்க்கணும்.
இந்த ஆடு தானா மேய்துன்னா இது எப்படி மேய்துன்னு அர்த்தம்? தாறுமாறா மேய்துன்னு அர்த்தம். மந்தையினுடைய மேய்ப்பன் கரெக்டா மேய்ப்பான். இந்த மந்தையினுடைய மேய்ப்பனுக்கு தான் தெரியும் இது அடுத்தவங்க வயலு, இது அடுத்தவங்க தோட்டம், இது வேற நகருக்குள்ளது என்று சொல்லி மெய்ப்பன் தான் தெரியும். ஆனா ஆட்டுக்கு தெரியாது. ஆட்டுக்கு பார்த்த உடனே எல்லாம் நமக்கு தான் இருக்கிறதுன்னு சொல்லி அது மேய்கிறது தாறுமாற மேயும், இன்னத கூட மேய்கிறது சொல்லி அதை கொஞ்சம் தெரியாது. வேதம் சொல்கிறது தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறவர்களுக்கு, தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறவங்க என்பது தங்களுக்கு தாங்களே ஜெபம் பண்ணிக்குவாங்க, தங்களுக்கு தாங்களே என்ன பண்ணிக்குவாங்க, தங்களுக்கு தாங்களே பாதுகாப்பு வச்சுக்கிடுவாங்க, தங்களுக்கு தாங்களே என்ன நடந்தாலும் தங்களுக்கு தாங்களே ஜெபம் பண்ணிக்கிடுவாங்க. அப்போ உங்களுக்கு எதுவும் தேவையில்லை, ஒரு சபையும் தேவையில்லை, ஒரு ஊழியக்காரரும் தேவையில்லை. சொல்லுவாங்கல்ல, எனக்கு நான் தான் பிரஜை, நான் தான் மந்திரி, நான் தான் ராஜா, எனக்கு யாருமே. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆடுகள் மந்தையா தான் என்ன செய்யும். இந்த ஆடுகள் மந்தையில இருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி. செம்பரியாட்டு மந்தையை பார்த்திருக்கிறீங்களா? ரெண்டு மந்தையை கூட சொல்லப்பட்டிருக்கிறது, வலது பக்கம் இடது பக்கம். வலது பக்கம் கர்த்தருடையது, இடது பக்கம் சாத்தானுடையது. வலது பக்கம் செம்பரியாடு, இடது பக்கம் என்ன ஆடு? வெள்ளாடு. வெள்ளாடு நஞ்சினை 4 வாய் வைக்கும். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளை வெள்ளாட்டுக்கு சமானமாக ஆண்டு சொல்லவில்லை, ஆண்டவர் செம்பரியாட்டுக்கு சமானமாக சொல்லி இருக்கிறார். இந்த செம்பரியாடு எப்போது எங்க பார்த்துதான் மேயும்? இன்னைக்கு சொன்னாங்க யாராவது வேதா அவங்க வீட்டில் செம்பரியாடு வளர்க்காங்க. எஜமான் தண்ணிக்குள்ள குதிச்ச உடனே அதை சேர்ந்து என்ன செய்யலாம்? அந்த ஆற்றுக்குள்ள இவங்க இறங்கி இருக்கிறாங்க. ஏன் நம்ம வளர்க்கறத எஜமான் தண்ணிக்குள்ளதான் இறங்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடியே டபான குதிச்ச ஆட்டுக்கு அவங்க காலெல்லாம் அங்க இருக்குன்னு தெரியாம பகுத்தறிவு இல்லாத விளங்குலாம். எனவே கால் அங்க இருக்குன்னு தெரியாம நேரே அந்த எஜமாட்டி காலிலே என்ன செய்து குதிச்சுட்டு அன்னைக்கு தப்புனது அவங்க தப்புனது பெரிய சாட்சி. சில சாட்சி உங்களுக்கு சொன்ன கேட்க முடியுது. நான் அதை அடிக்கடி நினைப்பேன். முட்டுல ஆள் கீழே விழுந்துட்டு தண்ணி ஆத்துல ஒரு இடுப்பளவு பேருக்கு ஆள் முங்கிட்டு எழுத முடியல, பேலன்ஸ் கிடைக்கல. யார் பார்க்கறதுனா கூப்பிட்டு பார்த்துருக்காம யாருக்கும் சத்தம் கேட்கல. எவ்வளவு தண்ணி கொஞ்சம் முட்டளவா இடுப்பளவு தண்ணி ஆள் கரெக்டா காலிலே முட்டிட்டு அந்த கொம்ப வச்சு முட்டினதுல ஆளு கீழே விழுந்துட்டு கால் பேலன்ஸ் இருந்தா தானே எழுத முடியும். என்ன செய்ய முடியல, எழுத முடியல. கூப்பிட்டு பார்த்தா யாருக்கும் சத்தம் கேட்கல. அந்த நேரத்துல காக்குறது யாரெல்லாம்? உறவுகள் வராதுமா, யாரும் வருவா? ஆண்டவர் தான் வருவாங்க. அடுத்த ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு தான் பதறும். உறவுகளை பற்றி உங்களுக்கு தெரியாது. நீங்க நல்லா இருந்தா உறவுகள், நல்லா இருந்தா உறவே கிடையாது. நான் என்னுடைய அனுபவத்துல கண்டவன். கிறிஸ்தவர்களே இடமா இருக்கிறாங்க, ஒரு ஆண்டவர் அறியாதவங்க எப்படி இருப்பாங்க? முதலாவது ஆண்டவர், இரண்டாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் வருவாங்க. உறவுகள் எல்லாம் வராது. உறவுகள் எல்லாம் என்ன செய்யணும்? மாறி மாறி போயிடும். ஏன் ஆண்டுடைய பிள்ளைகள் வருவார்கள் என்றால் இந்த ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்தவர்கள். இந்த கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு வேதம் சொல்கிறது, ஒரு அவயம் பாடுபட்டால் நீங்கள் பாடுபடணும் சொல்லி இருக்கு. அந்த வார்த்தைக்கு பயந்தான் வருவாங்க. உங்களுடைய அன்புக்காக அல்ல. வேதம் சொல்லுது, உங்களில் ஒருவன் அழுதா நீங்க அழுது சொல்லி இருக்கு, ஒருவர் சிரிச்சா நீங்க சிரிக்கணும் சொல்லி இருக்கு. ஆனா நீங்க அழுதா யாருமே இருக்க மாட்டா, கர்த்தருடைய பிள்ளைகள் வருவாங்க. ஆனா சிரிக்கிற நேரத்துல கர்த்தருடைய பிள்ளை தூரப்பட்டு யாரை சேர்த்துக்கிறீங்க? சிரிக்கிற வேளையே கர்த்தருடைய பிள்ளைகள் தான், அழுகிற வேளையே கர்த்தருடைய பிள்ளைகள் தான். உறவை ஒதுக்குவதற்கு சொல்லவில்லை. ஆனால் முதலாவது நம்ம எந்த நிலையில் இருந்து தாவீது சொன்னது போல தாழ்வில் நம்ம யாரு தாழ்வுல யார் நினைச்சவங்க சொல்றீங்களா? அறிக்கை செய்றீங்களா? ஆண்டவரே, என்ன நிலையில இருந்தேன், என்னை நீங்கெல்லாம் நினைச்சபடினால நான் இந்த நிலைமையில இருக்கேன். ஆண்டவரே, எல்லாத்தையும் கடந்து வந்தவங்க தானே, கடந்து வராம இல்லையே. உறவுகளெல்லாம் பார்த்தவங்க தான், எல்லாவற்றையும் கடந்து தான் வந்தோம், நாதி இல்லாம இருந்தோம். நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். உறவுகள் இருந்தது, ஆனா விசாரிக்க யாரும் கிடையாது, உறவுகள் கிடையாது. ஒரு வஸ்திரம் எடுத்தால உறவுகள் கிடையாது. சாப்பிட்டீங்களான்னு கேட்பதற்கு உறவுகள் கிடையாது. நல்ல பண்டிகை நேரங்களில் இவங்க சாப்பிட்டுருப்பாங்களேன்னு சொல்லி விசாரிப்பதற்கு ஆட்கள் கிடையாது. அப்ப நிராதரவாக இருந்தோம். அப்ப ஆண்டவரையே பார்த்துட்டு இருந்தோம். சில சூழ்நிலைகள்லாம் நினைச்சு பார்க்கும்போது அவ்வளவு வேதனையோடு இருந்தோம். அழுத நாட்கள்லாம் உண்டு. உறவுகள் படுத்துக்கிறதான பாடம் நினைச்சு அழுததான நாட்கள்லாம் உண்டு. உறவுகள் ஆண்டவரை அறியாதவர்கள் அல்ல, ஆண்டவரை அறிந்த கிறிஸ்தவ உறவுகள் கூட
என்னுடைய வாழ்க்கையிலெல்லாம் அழுகிறதான நிலையில நிறுத்தினது உண்டு. ஆனா அந்த நேரத்துல நம்முடைய கண்ணீரை யார் கண்டா? யார் கண்டா? யார் கண்டா? கண்ணீர் ஆண்டவர் கண்டார். அந்த ஆண்டவர் தான் கண்டார். இந்த ஆண்டவர் மட்டும் கண்ணீரை காணாத இருப்பாரா? நீங்கள்லாம் இந்த நிலையில் இருக்க முடியாது. தாழ்விலிருந்து நம்மை உயர்த்தி இருக்கிறார், உயர்த்தி கொண்டே வருகிறார். சிலரை ஆண்டவர் உயர்த்துவதற்கான திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை உயர்த்தாமல் விடுகிறதே இல்லை. ஈசாக்கை ஆசீர்வதித்ததான தேவன் இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில தொடர்பு தோண்ட வாக்குவாதம் பண்ணி அந்த நீரூற்றுகள் எல்லாம் பறித்து எடுத்துக்கொண்டாலும் அந்த மூன்றாவது நீரூற்றை தோன்றும் போது ஆண்டவர் சொல்கிறார், இதற்கு ரெகோபோத் என்பதான பேர். ஏனென்றால் இதில் இருந்து நீ பெருக போகிறாய். நான் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன். ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். சிலர் நிமித்தம் சிலர் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படலாம். பிள்ளைகள் நிமித்தம் சில வேளைகளில் பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்படலாம். மனைவி நிமித்தம் கணவன் ஆசீர்வதிக்கப்படலாம். கணவன் நிமித்தம் மனைவி ஆசீர்வதிக்கப்படலாம். சில உங்களுக்காக கரிசனையாக ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளின் நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அதை நினைத்து பார்க்காவிட்டால் போக போக தேவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்து இதை இப்படி கொடுத்தா சரிப்பட்டு வர நிலைகள் இப்படியே இருக்காது. என்ன செய்யும்? மாறாமல் பாதுகாக்கணும். இருக்கிற நிலைய, இருக்கிற நன்மையை மாறாமல் பாதுகாக்கணும். யாருடைய ஒத்தாசை? மனுஷனுடைய ஒத்தாசை பண்ணட்டும். ஆனா மனுஷனுடைய ஒத்தாசை நமக்கு பெருசே. வேதத்தில் சொல்லப்படுற இக்கட்டில் உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி வீணா போய் இக்கட்டு வேலையில மனுஷனால உதவி செய்ய முடியாது. ஆண்டவர் ஒருவரே தேவனுடைய உதவி செய்ய முடியும். இந்த ஈசாக்குக்கு அதை சொல்லியே அந்த ஆபிரகாம் வளர்த்தார். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, இந்த ஆபிரகாம் என்னுடைய நீதி நியாயங்களை எல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த நீதி நியாயங்களை எல்லாம் இந்த ஈசாக்குக்கு இந்த ஆபிரகாம் கற்றுக் கொடுத்திருந்தார். அதன் வழி நடந்தபடினாலே இந்த ஈசாக்கு ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதங்களை தடைப்படுவதற்கு மனிதர்கள் வருகிறார்கள். மனிதனுடைய குறுக்கீடுகள் எல்லாம் வருகிறது. ஆனால் இந்த ஈசாக்கோடு ஆண்டவர் இருந்தபடினாலே அந்த ஆசீர்வாதங்களை தடை பண்ண முடியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோட கூட வந்து என்ன செய்வேன்? இருப்பேன். உங்களோட யார் இருக்கிறார்? அறிஞ்சிருக்கிறீங்களா? யார் இருக்கிறார்? ஆண்டவர் இருக்கிறாரா? உறுதிப்படுத்திட்டியலா? சொல்லுங்க. ஏன்னா இல்லை கொஞ்சம் சந்தேகமாக நீங்க தான் ஜெபிச்சு பார்த்து சொல்லணும். பாஸ்டர் நம்மளுக்கு பேர் இருக்கா? ஆண்டவருக்கா? நீங்க தான் ஜெபிச்சு பார்த்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோட இருந்தா ஏன் பயப்படுறீங்க? ஐயோ பயம் சொல்றதுக்கு ஆட்டி படக்கி. எத்தனை வருஷம் விசுவாசி வெளியே சொல்லிட்டு இந்த சபையில் இருக்கேன்னா இத்தனை வருஷமா சபையில வெளியே சொல்லி எனக்கு இருக்கும். நான் சில வேளைகள் ஆண்டவர் எனக்கு வெக்கமா இருக்கு நேரம் சொன்னேன். அப்படி எனக்கு வெக்கமா இருக்க ஆண்டவர் ஆண்டவரே சொன்னேன்னா எனக்கு வெக்கமா இருக்க ஆண்டவர் இந்த காரியங்கள்லாம் பார்ப்பதற்கு. சில இடங்களில் சில காரியம் நடக்கும்போது அதை பார்ப்பதற்கு யாருக்கு வெக்கமா இருக்கு? வெக்கப்பட்டு தலைப்படிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு ஆண்டவர். இந்த வெக்கப்பட்ட நிலைகளை எல்லாம் உண்டாக்குற விசுவாசிகள் எல்லாம் யாரெல்லாம் பார்க்கணும்? நீங்க தான் பார்க்கணும் ஆண்டவர். நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன பண்ண முடியும்? பாட்டு மட்டும் பாடுறோம். எனக்குள்ளே இருக்கின்ற தேவன் எப்படி இருக்காரு? பெரியவராய் இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்ல. சாத்தானுக்கு பிடித்த இருதயம், மிக பிடித்த இருதயம் சொல்லுங்க. மிக பிடித்த இருதயம் என்ன இருதயம்? பயம் உள்ள இருதயம். யாருக்கு பிடிச்ச இருதயம்? இப்படி பயந்துருந்தீங்கன்னா எங்கேயாவது தடமா இப்படிங்கும் போது அங்க அடிச்சு அங்கூட எடுத்துட்டு வந்து நீங்க பயந்தாதான் பயந்தா போச்சு இல்ல? பயந்தா
பயந்த போச்சு இல்ல, தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கா இல்லையா? கொஞ்சம் ஒரு மாதிரி தான், கொஞ்சம் ஒரு மாதிரி தான். சரி, அதுக்காக நீங்க எவ்வளவு நாள் ஜோம் பண்ணீங்க ஆண்டவர்? ஆண்டவரே என்ன இருந்தாலும் எனக்கு என்ன வரல, என்ன வரல, தைரியம் வர மாட்டேங்கிறது. ஆண்டவரே எனக்கு என்னத்தை தாருங்க, பலமுள்ள ஆவியை தந்து என்னை என்னப்படுத்துங்க, என்னை என்னப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, என்னை தைரியப்படுத்துங்க. பயங்காட்டி கூட சேரவே சேராதுங்க. பயங்காட்டி கூட சேர்ந்தா உங்களையும் பயங்காட்டி உங்களையும் பயப்படுத்தி நீங்க தனியா இருந்தாலும் கொஞ்சம் தைரியமே இருந்திருப்பீங்க. பயமுள்ள அவர்களோட சேர்ந்தா உங்களுக்கு என்ன வந்துடும்? என்ன வந்துடும் சொல்லுங்க, என்ன வந்துடும்? இதையோ அவன் யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர் முதலாவது சொன்னது, யுத்தத்துக்குள்ள பயங்காட்டிகள் எல்லாம் கூட்டு போவாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போச்சு. அவங்க இருந்தா ரொம்ப கேடு. அவங்க இருக்கிறவங்களையும் பயங்காட்டி யுத்தம் பண்ண உடனே ஆக்கிடுவாங்க. அவங்கள முதல்ல வீட்டுக்கு போய் சொல்லு. ஏகப்பட்ட பேருக்கு என்ன இருந்தது? ஆயிரக்கணக்கான பேருக்கு பயம். பயம் இல்லாம எத்தனை பேர் தான்? எத்தனை? 10,000 பேர்ல 3 பேர் தான் பயம் இல்லை. இப்ப இங்க இத்தனை பேர் தான் இருக்கிறீங்க. ஒரு 2 இருக்குமா 3 இருக்குமா? எனக்கு என்ன வேணும்? நமக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? எங்க நிற்க முடியும்? நீங்களாம் சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் அடிக்கடி அறிக்கை செய்கிறது, ஆண்டவரே என்னால் ஒரு செத்த ஆவிக்கு பதில் சொல்ல என்னால் முடியாது, ஆனால் நீங்க இருக்கிறீங்க. நான் விழுந்து போனதான லூசிபரே முன்னாடி வந்தாலும் நான் நிற்பேன். யார் இருக்கிறபடினால? நீங்க இருக்கிறபடினால. நீங்க இல்லைன்னா என்னால் முடியாது. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, நீங்கள் தைரியம் உள்ளவர்களாகவும் இருப்பீர்கள். உங்களை எந்த சக்தியும் பயமுறுத்த முடியாது. சாதாரண மனிதர்கள் உங்களை பயமுறுத்தி விடுகிறார்கள். உங்களை பயமுறுத்திதான் சில கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைக்கு விரோதமான காரியங்களிலே சிலர் உங்களை நடத்துகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயம், இரண்டாவது தேவனுடைய வார்த்தைக்கு பயம். வேற எதற்குமே பயம் இல்லை. நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு தைரியம் பாட முடியுமா? அப்படி பாடினா உங்களுக்கு சிலர் எப்படி பாடுறீங்கன்னா பொய்யா பாடுறீங்கன்னா, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இருக்கா? பயமே இருக்கா இல்லையா? என்னைக்குதான் வரப்போதோ, என்னைக்குதான் வரப்போதோ வந்துருமா? இன்னைக்காவது வந்துருமா? இன்னைக்காவது வந்துருமா வராதா? உங்களை யாராவது பயம் காட்டினா நீங்க அவங்கள ஆள் நினைக்கணும். அப்பாவுக்கு சாத்தான ஒதுக்கி வச்சிருங்க. அவங்க யாராவது இருக்கட்டும், யாரும் இருக்கட்டும், ஒரு விசுவாசியா இருக்கட்டும், அக்காளா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், அப்பாலே போய் சாத்தானே. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா பேசுகிற நீ யாருதான்? இயேசுவே பேதுருவை சொல்லிட்டாரு, எனக்கு பின்னால போ, எனக்கு பின்னால போ சாத்தான்னு சொன்ன. அவர் தெரிந்தெடுத்ததான அப்போஸ்தலன் பேதுரு. ஆனா அவன் வந்து சொல்றான், உனக்கு இப்படிப்பட்டதான பாடுகள்லாம் வரக்கூடாது. சில பாடுகள் வரத்தனை செய்து அதி சீக்கிரத்தில் நீங்க ஒரு லேசான உபத்திரம் பாடுகள் வரும். இன்ன விதத்துலதான் வரும் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியல. சில வேளைகளை சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். ஏன் எதற்கு அவருக்கு தான் தெரியும். சில காரியங்களுக்கு ஒரு விளக்கம் கூட சொல்ல மாட்டார். அவரிடம் விளக்கத்தை கட்டாயம் சொல்லிதான் அவனுக்கு கேட்கவும் முடியாது ஆண்டவரிடத்துல. ஏனென்றால் ஒரு மகா பெரிய தேவன், அவர் சொல்ல விருப்பமான சொல்லுவாரு, இல்லைன்னா சொல்ல மாட்டார். அவ்வளவுதான். யோபுடைய வாழ்க்கையில் அவ்வளவு சோதனையை கொடுத்தார். யோபுவால் என்ன காரணத்துக்கு அதை கொடுத்தார் என்பதை கடைசி வரைக்கும் அறிய முடியவில்லை. எதற்காக இந்த சோதனையை கொடுத்தார் யோபுக்கு அறிய முடியவில்லை. அவன் அறிய முற்படவும் இல்லை. ஆனால் அவன் ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொல்றான், அவர் என்னை கொண்டு போட்டால் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஏன்னா அவர் செய்வதான காரண காரியத்தை சொல்லாவிட்டாலும் அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை அறிந்திருந்தார். அவர் இரக்கமுள்ள தேவன் என்பதை அறிந்திருந்தார். அவர் சர்வ வல்லமை படைத்த தேவன் என்பதை அறிந்திருந்தபடினால அவனை கொண்டு போட்டாலும் கூட நான் யார் மேல் நம்பிக்கையா இருப்பேன்? ஒன்னா போட்டாரு, சொன்னோட கொண்டு போட்டாரா? சொன்னோட கொண்டு போட்டாரா? இயேசு கிறிஸ்து ஜீவனை அழிக்க வரல, ஜீவனை கொடுக்க வந்தார். அவர் கொடுத்து நம்முடைய ஜீவனை மீட்டெடுக்க வந்தார்.
இன்னைக்கு அநேக சாத்தான் சொல்றது கொல்லுவேன், கொலை செய்வேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சாக போகிறதான உன்னையும் நான் சாக விடாமல் மீட்டு எடுக்கிறேன்னு சொல்லி அநேக தேவனுடைய பிள்ளைகளை சாவிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். அநேக மனிதர்களை சாத்தான் கொல்ல விரும்பி சாவனுடைய விளிம்பில் கொண்டு போகிறார். ஆனா ஆண்டவரோ அவர்களை தேடி போய், நீ என்னுடைய நாமத்தினால எழும்பு, எழும்பி நட, எழும்பி இந்த பூமியில எனக்காக ஜீவனம் பண்ணி என்று சொல்லி ஆண்டவர் சாவல் இருக்கிறதான ஜனங்களையும் மீட்டெடுத்திருக்கிறார். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஜீவனை நமக்கு கொடுக்கிறது மட்டுமல்ல, அந்த ஜீவன் நமக்குள்ள என்ன அடைய வேண்டும்? பரிபூரணம் அடைய வேண்டும். பரிபூர்ண ஜீவன் என்பது மேன்மை உள்ளது. ஜீவன் மேன்மை உள்ளதாக இருந்தாலும், ஆனா அதை விட பரிபூர்ண ஜீவன் என்பது மேன்மை உள்ளது. ஜீவனுக்கும் பரிபூர்ண ஜீவனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஜீவன் உள்ளதான ஒரு மனுஷன் ஐசி வாழ்ல இருப்பான், ஜீவன் இருக்கும், ஆனா அவனுக்கு என்ன ஜீவன் கிடையாது? பரிபூர்ண ஜீவன் இல்லை. எனவே ஐசி வாழ்ல அவன் என்ன நடக்கிறது சொல்லி தெரியாமலேயே செயற்கை சுவாசத்தை சுவாசித்துக் கொண்டிருக்கிறான், அவனுக்கு தெரியாது. ஆனா பரிபூர்ண ஜீவனை உடையதான மனுஷன் ஜீவனாயிருக்கிறான், நிற்கிறான், நடக்கிறான், பேசுகிறான், கேட்கிறான், வேலையை செய்கிறான், நல்ல திலகத்தரமான மனுஷனாக மாறுகிறான். ஆண்டவருடைய ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுத்து அந்த ஜீவனை என்ன செய்கிறார்? பலவீனப்படுத்துகிறது யாரு? பலவீனப்படுத்துறது யாரு? சாத்தான். ஆண்டவர் ஒருபோது என்னப்படுத்த மாட்டார். கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள நான் பைபிள்ல சொல்லப்படுகிறது, நீங்கள் முதலாவது என்ன அடைகிறீங்க? உடனே ஒரு பலம் வருகிறது. சக்தி கிடந்தது மாதிரி கிடக்கிறதான மனுஷன் உடனே என்ன அடைகிறான்? பலம் அடைகிறான். சாத்தானுடைய ஆவி வந்தால் பலமாக இருக்கிறதான மனுஷர்களை பலவீனப்படுத்துகிறது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் வந்தால் பலவீனமாக இருக்கிறதான மனுஷனும் என்ன அடைகிறான்? பலம் அடைகிறான். இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பெருக்கம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில ரெகபோத் ஒரு விசாலம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். நெருக்கங்களை எல்லாம் மாற்றி நமக்கு விசாலத்தை கொடுக்கிறதான தேவர் இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். இந்த ஈசாக்கோடு தேவன் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு 28வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர்கள் வாசிங்க 26, 28 படித்தவங்க இத்தனை பிள்ளைங்களுக்கு வேகம் வாசிங்க. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், ஆகையால் எங்களுக்கு உமக்கும் ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்த யாரு? கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக், அவருடைய சிநேகிதன் அபுசாத். அல்ல 26 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன செய்தாங்கன்னா, முதல்ல 26 வசனத்துல சொல்லி இருக்கிறது மாதிரி ஈசாக்கை பகைத்து அவனிடத்துல இராதபடிக்கு ஈசாக்கை என்ன செய்து விட்டாங்களாம்? துரத்துனாங்க. துரத்துன மனுஷன், உங்களை துரத்துக்கிறதான மனுஷன், உங்களை பகைக்கிறதான மனுஷன் உங்களோடு தேவன் அப்படிதான் சொல்லி இருக்கிறது. உம்மோட கூட 28 நிச்சயமாய் தேவன் உம்மோட கூட. இந்த சாட்சி இருந்தா போதும். எங்க பெரிய பணக்காரங்க அந்த சாட்சிலாம் தேவையில்லை. பணம்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஓட்டாங்க நினைக்கலாம். ஜோல்ஸ் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது என்ன ஒரு கல்லுக்கு சமானம். ஏன்னா ஆணுடைய பார்வையில் அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு காரியமே கிடையாது. ஆனா மனுஷன் இப்படிப்பட்டதான காரியங்களை தான் மேன்மையாக நினைக்கிறான். மேன்மை பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் நம்பினவங்க எல்லாம் விழுது போனாங்க. நாங்களோ எங்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்து என்ன பாராட்டுறோம்? நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் அவருடைய பிள்ளையா வச்சிருக்கிறார், அவர் என்னோட கூட இருக்கிறார். இதற்கு மேல ஒரு பாக்கியம் அந்த பூமியில ஒண்ணுமே இல்லை. பணம் பருவத்துக்கு குப்பையில கொடுங்க. ஆண்டவர் இல்லாத பணம் ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவருடைய கிருபை இல்லாத ஒரு பொருளே கிடையாது.
முதலாவது ஆண்டவர் தான், ஆண்டுடைய கிருபை தான். என்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கோபத்தின் நாளில் அவைகளெல்லாம் வேண்டாவிருப்பா இருக்கும். எவ்வளவு வெள்ளி இருந்தாலும் சரி, எவ்வளவு பொண்ணு இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆள் இருந்தாலும் சரி, அனாதையாக தான் போய் கிடக்கணும். ஒரு தேவனுடைய கோபத்தினுடைய ஒரு சூழ்நிலை வந்து விட்டதானா மருத்துவமனை உள்ள விட மாட்டாங்க. கொஞ்சம் பார்த்துருவேன் அப்படின்னு சொன்னாலும் உள்ள விட மாட்டாங்க. எங்க கொண்டு வச்சிருவாங்க, எங்க கொண்டு வச்சிருவாங்க, என்ன வார்டில்? ஐசியூ வார்டில். எத்தனை நாள் கழித்து சொல்ல முடியுமாங்க? சிலரை 3 நாள் கழித்து தான் சொல்ல முடியும், சிலரை 24 மணி நேரம் கழித்து தான் சொல்ல முடியும். வாங்கிக்குவாங்க, இன்ஜெக்ஷன் வாங்கிக்குவாங்க. 25,000 ரூபாய் இன்ஜெக்ஷன் வாங்கிக்குவாங்க. அடுத்த நாள் 15,000 ரூபாய் இன்ஜெக்ஷன் வாங்கிக்குவாங்க. எல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டுட்டே தான் இருக்கணும். இந்த பதட்டம் ரூபா வந்து போயிட்டே இருக்கும். அங்க பார்க்க முடியும் எந்த கண்டிஷன் ஆள் இருக்குன்னு பார்க்க முடியாது. யார் மட்டும் தான் பார்க்க முடியும்? ஆண்டவர் இயேசு மட்டும்தான் அந்த இடத்துல வர முடியும். விட மாட்டாங்க. கிரிட்டிக்கலான பொசிஷன்ல நெருங்கின உறவுகளை பார்க்கவும் என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஆனா அந்த இடத்துல பெர்மிஷன் இல்லாம யாரால வர முடியும்? ஆண்டவர் வர முடியும். அவர் பெர்மிஷன் தேவையில்லை. அவர் எங்கேயும் போவார், அவர் எங்கேயும் வருவார். அவர் பெர்மிஷன் இல்லாம அந்த இடத்துக்கு வரணும்னா நீங்க இப்போது நலமாக இருக்கும் போது அவர் விரும்புகிறபடி நீங்கள் வாழ வேண்டும். அவர் விரும்புகிறபடி நீங்கள் வாழ்ந்தால் உங்களுடைய சத்துருக்கள் சொல்லுவாங்க, இவர்களை துரத்தி விட்ட ஈசாக்கையும் ஈசாக்குடைய மெய்ப்பர்களையும் துரத்தி விட்டதான அபிமெலேக்கு ராஜாவும் அபிசாத் என்னதான் நம்முடைய சேனாபதி சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தரோடு கூட இருக்கிறார். எப்படி நிச்சயமாய் கர்த்தரோடு இருக்கிறார் என்று சொல்ல முடியும்? சத்துருக்கள் ஏழு வரைக்கும் நம்ம நெருக்கதான் செய்வாங்க. பொல்லாத மனிதர் நமக்கு எவ்வளவு இடையூறு கொடுக்கணுமோ கொடுக்கதான் செய்வாங்க. ஆனா அவ்வளவு கொடுத்ததற்கு பிறகு ஒண்ணுமே நடக்காது. அவருடைய பிரயாசம் எல்லாம் என்னதான் ஜீவன். அப்பதான் நினைப்பாங்க இவர்களுக்குள்ள ஏதோ ஒரு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு அப்பாற்பட்ட சக்தி இருக்கு. போற இடத்துல மந்திரவாதி விரட்டி விட செய்ய போறாள, எங்க நீ என்னை அனுப்ப சொல்ற, அங்கெல்லாம் போக முடியாது, நான் அனுப்புறது அங்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லுது. இதோட பெரிய சக்தி அங்க இருக்குதுன்னு சொல்லுது. எங்க அனுப்பி விடுற? இந்த பக்கமே வராதன்னு துரத்தி விடணும். அப்படிப்பட்டதான வல்லமையான தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறா. இல்ல ஈசாக்கோடு அவர் இருந்தபடினா இல்ல ஈசாக்க தேடி வந்து அவனுடைய சத்துருக்கள் சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், எனவே எங்களுக்கு தீமை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு உடன்படிக்கை நீங்க கேட்கறது யாரு சாதாரண ஆள் இல்ல. யார் கேட்கா? வருது, ஆறாட்டுகள் வருது. சிலரும் தொட்டில போட்டு தூங்கினாங்களா அப்படி தூக்கம் வராது போல, அவ்வளவு தூக்கம் வருது சிலர். சந்தேகம் இல்லை. யார் இல்லை? யார் இல்லை? கர்த்தர் இல்லை. யாரோ உள்ளது என்ன செய்யறாங்க? ஆரட்ட மாதிரியா இருக்கு உங்களுக்கு. சத்து சொல்றான். சத்து யாரு? ராஜா, சேனாபதி. அவன் சொல்றான், இந்த ஈசாக்கு வந்து பரதேசியாய் வாழ்ந்து வருகிறதான ஒரு வாழ்க்கை. ஆனா இவனோடு கர்த்தர் இருக்கிற என்பதை எப்படி கண்டுகொண்டா? இவனுடைய 2 திறவுகளையும் பறித்து எடுத்தாச்சு. இவன் 2 திறவுகளை பறித்து எடுத்தாச்சு வாக்குவாதம் பண்ணி. ஆனா திரும்பவும் வந்து ஒரு திறவு வெட்டுறான். திரும்பவும் தண்ணி அதிகமாகிறது. திரும்ப 3வது திறவை யாரால் எடுக்க முடியல, அவனால் எடுக்க முடியலையே. எத்தனை திறவை கொடுங்கனாலும் இவன் ஒண்ணு இல்லாமல் போக போறதே இல்லை. எவ்வளவு பறித்தெடுத்தாலும் எவ்வளவு பிடுங்கி கொண்டாலும் ஆசீர்வாதம் வந்து கொண்டேதான் இருக்கும். அதுதான் என்னுடைய ஆசீர்வாதம், அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். எடுத்து பார்க்கட்டும் ஆசீர்வாதங்களை, மனிதர்கள் எடுத்து பார்க்கட்டும், சத்துருக்கள் எடுத்து பார்க்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஈசாக்கு இருந்ததை அவருடைய சத்துருக்கள் கண்டு நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். உங்க குடும்பத்தில் உங்களை பார்த்து சொல்லணும், நீங்க ஒரு தனித்துவமான ஆள், நீங்க ஒரு தனித்துவமான ஆசீர்வாதம் பெற்றதான் நபர். உங்களை பார்க்கும்போது ஜனங்கள் வந்து அடையாளமாக கண்டுகொள்ள வேண்டும். இவரோடு கர்த்தர் இருக்கிறார், இவரோடு தேவன் இருக்கிறார், இவரோடு பெரிய சக்தி இருக்கிறது, இவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. சத்துருக்கள் சொல்லுகிறதான சாட்சி வர வேண்டுமானால் ஈசாக்கை போல நாம் வந்து என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். ஒரு வசனம் வாசிங்க. ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிங்க. பின்பு
தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல. இந்த ஈசாக்கு வெட்டினதான துறவை ஆசீர்வதித்ததான தேவன் இந்த நோவாவையும் நோவாவுடைய பிள்ளைகளையும் வந்து என்ன செய்தார்? உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். எப்படி ஜெபம் பண்றீங்களா? பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றீங்களா? டெய்லி போய் சொல்லுவோம் குடும்பத்தோட அங்கத்தனெல்லாம் பேரை சொல்லி சொல்லி காலையில் ஜெபம் பண்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? பிள்ளைகளை படிக்க வச்சா காணாது, வேலை எடுத்து கொடுத்தா காணாது, திருமணம் முடிச்சு கொடுத்தா காணாது. முக்கியமான காரியம் யாருடைய ஆசீர்வாதத்தை சேர்த்து கொடுக்கணும்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சேர்த்து கொடுக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சேர்த்து கொடுக்கணும்னா பணம் இருக்கும், பொருள் இருக்கும், நிம்மதி இருக்காது, பிள்ளைக்கு நிம்மதி இருக்காது. அவங்களுக்கு நிம்மதி போச்சுன்னா உங்களுக்கு நிம்மதி தரும். நம்ம பிள்ளைகள் நிம்மதியா வாழ்ந்தாதான் யாருக்கு நிம்மதி? அப்படி இல்லையா? நம்ம பிள்ளைகள் சந்தோஷமா சிலரெல்லாம் பார்த்தா பிள்ளைகளை பார்ப்பாங்க, மகளை பார்ப்பாங்க, மருமகனை பார்ப்பாங்க, மருமகன் மகட்ட கேட்பாங்க, மருமகன் கேட்பாங்க, மகனை பார்ப்பாங்க, மருமகளை பார்ப்பாங்க. எல்லாரும் எப்படி இருக்கணும்? சில குடும்பத்தில் விதிவிலக்கம் மகன் மட்டும் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. சில குடும்பங்கள்ல சில குடும்பங்கள் மகன் மட்டும் தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளை அப்படி நினைக்கவே கூடாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் பிள்ளைகளையும் சிலருக்கு உண்டாகும். எல்லா பேரும் நல்லா இருக்காங்களா? எல்லா பேரும் நல்லா இருக்காங்களா? என்னுடைய தாயார் அடிக்கடி சொல்லுவாங்க, அன்னைக்கு கூட சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு வேற ஒரு சந்தோஷமும் இல்லை. என் பிள்ளைகள் எல்லாம் மனதிரும்பி பரவலாக்கும் பிள்ளைகளா, இது எனக்கு வேற ஒண்ணுமே எனக்கு தேவையில்லை. நான் எதிர்பார்க்கறதுதான், நான் ஜெபித்தது அதுதான். என் வயது நாட்கள் அதை நினைச்சே நான் ஆண்டவரை நான் துதிச்சுட்டே இருக்கேன். இது எனக்கு போதும். எனவே அவர்கள் நிம்மதியோடு இருக்கிறாங்க. சிலரை பாருங்க, படுக்கையில கிடப்பாங்க வயதான ஆட்கள். ஒண்ணு முடிய பிடிச்சதுக்கு கீழே போடும், இன்னொரு காலை பிடிச்சதுக்கு கீழே போடும். யார? வயசான ஆள. அன்னைக்கு எங்கேயோ சொன்ன கேள்விப்பட்டேன், ஆள் செத்து கிடக்கு, செத்த வீட்டுல சண்டை அடிப்படி சண்டை, செத்த பாடியவே அடிக்கான். யாரு ஜோக்கு சொல்ல, செத்த பாடியவே அடிக்கான். யாரு? பிள்ளை மாமன் செத்த பாடியவே அடிக்கான். ஏன்? அவ்வளவு சண்டை குடும்பத்துல, அண்ணன் தம்பிக்குள்ள அவ்வளவு சண்டை. அது செத்து கிடக்க ஆளு நடந்த சம்பவம் தான் சொல்றேன், ஜோக்காக சொல்லல. ஏன்னா அந்த குடும்பத்துல அவ்வளவு நிம்மதி இல்லாத ஒரு நிம்மதி உங்க குடும்பத்துல இல்லையா? உங்க பிள்ளைகளை பாக்குறீங்களா? பிள்ளைகள் நிம்மதியா இருக்கிறாங்களா? நிம்மதினா அதுக்கு உபாசம் முதல்ல ஜோன் மற்ற கஷ்டம் தூரப்படுங்க. உங்க பிள்ளைகள் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். பிள்ளைகள் நிம்மதி இல்லாம நீங்க எப்படி நிம்மதியா வாழ முடியும்? எல்லா பிள்ளைகளும் எப்படி வாழணும்? வாழ்றாங்களா? என்ன நினைக்கிறீங்க? வாழலன்னா ஆண்டவரே எனக்கு இத்தனை பிள்ளைங்க தந்தீங்க, ஒன்னோ ரெண்டோ மூணோ, எத்தனை பிள்ளைங்க தந்திருக்காங்களோ ஆண்டவர், இந்த பிள்ளைகளெல்லாம் எப்படி வாழணும்? நீங்க சொல்லியிருக்கிறீங்க, இவங்க பிள்ளைகளையும் அவர்களுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய்ன்னு சொல்லியிருக்கிறீங்க. என் கண்ணு முன்னாடி என் பிள்ளைங்க சமாதானத்தை இழந்து இருக்கவே கூட நல்ல நிம்மதியா சமாதானமா வாழ்நாண்டவரே, அதுதான் நம்முடைய ஆசீர்வாதம். இதை பார்க்க வேண்டும் நினைக்கிறேன். எல்லா குடும்பத்தை போல நம்ம இருக்கக்கூடாது. மற்ற குடும்பத்தில் இருக்கிறது மாதிரி நம்ம இருக்க வேண்டாம். நம்ம குடும்பம் சமாதானமாக இருக்க வேண்டும். மற்ற குடும்பத்தினர் உங்க குடும்பத்தை சாட்சியாக சொல்ல வேண்டும். இருந்தால் இப்படிப்பட்டதான ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை பார்க்கிறதான மற்ற ஜனங்கள் சாட்சியாக சொல்ல வேண்டும். அப்படி நிம்மதியான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தால் தான் நிச்சயமாய் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிய முடியும். ஆனா சமாதானத்தை எல்லாம் கெடுக்க யார் உள்ள புகுருவா? சாத்தான் உள்ள புகுருவான். சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து அதை அப்புறப்படுத்தணும். யார் வழியா வருகிறான், எப்படி வருகிறான், யாருடைய ஆலோசனைகள் வருகிறான், அதையெல்லாம் தேவனை ஜெபித்து அந்த ஆலோசனைகள் எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும். சரி, இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையில பெருக்கத்தை கொடுத்ததான தேவன் இந்த நோவாவுடைய வாழ்க்கையிலும் பெருக்கத்தை கொடுத்தார். காரணம் அவனை அவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்ததாக வேதம் சொல்லுகிறது. நீங்க வீட்டுல போய் 6ஆம் அதிகாரம் முழுவதுமே நீங்க வாசித்து பாருங்க. ஆதியாகமத்துல 6ஆம் அதிகாரத்துல
நான் வேகமாக சொல்லிவிட்டு போறேன். அதனுடைய 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? யாருடைய கண்கள் உங்களுக்கு இப்ப கிருபை வேணும்? நான் ஆழ்ந்து சொல்றதுதான், யார் இறங்கட்டும் பரவாயில்லாண்டவரே, யார் இறங்க, யாரும் தரட்டும் பரவாயில்லாண்டவரே, யார் தாங்க, நீங்க தாங்க, யாரும் தரட்டும் பரவாயில்ல. அப்படி ஆண்டரை எதிர்பார்க்கிற அப்படின்னா நீ எதுக்குமே என்ன செய்யறது இல்லை, எதுக்குமே யார் இடத்துல கேட்கறது. சில கோயில்களெல்லாம் கரண்ட் பில் வந்து சபையில் வர்றவங்க பிரிச்சு கட்டணும், அதெல்லாம் கிடையாது. எல்லாம் யாரும் தரணும். ஃபர்ஸ்ட் சாப்பாடு கூட யாரையும் நிர்பந்தப்படுத்துறதே இல்லை, யாரும் நிர்பந்தப்படுத்துறதே இல்லை, யாரும் ஒன்று கேட்கறதே இல்லை. தசமம் காணிக்க நிர்பந்தப்படுத்துகிறதே இல்லை, ஸ்தோத்திர காணிக்க நிர்பந்தப்படுத்துகிறதே இல்லை, தன்னை ஒருத்தர் காணிக்க நிர்பந்தப்படுத்துகிறதே இல்லை. நிறைய காணிக்கை இருக்கு, மொத்தம் சொல்லப்போனா அத்தனை காணிக்கை சகலம் சொல்லுறது கூட இல்லை. அத்தனை காணிக்கை செய்கிறதான ஜனங்களை அதற்கு ஏற்றது. ஏன்னா பேதர் சொல்லப்படுறது, எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, நம்ம கலக்கிறது யாராகும்? மனுஷன் அல்ல, ஆண்டவர். அவர் உண்மை உள்ளவர். அவருக்கு உண்மை உள்ளதான படிதான் இருக்கு, பொய்யான படிலாம் இல்ல. வாங்குகிறதற்கு பெரியபடியும் கொடுக்கிறதற்கு சின்னபடி அப்படி இல்ல. ஆண்டவர் நீதி உள்ளதான தேவன். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் அமுக்கி குலுக்கிற கொஞ்சம் கீழே இறங்கும், அமுக்குன்னு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும். அதான் அமுக்கி குலுக்கி அப்படியே சரிந்து விழும்படி அளந்து உங்கள் மடியிலே போடுவா. அடுத்தவங்க மடியில போட மாட்டா, கொடுத்தவங்களையும் கொடுக்காதவங்களையும் ஒரே விதத்தில் ஆசீர்வதிக்க மாட்டா. கரெக்டா எண்ணி தசமாக அடிக்க கொடுக்கிறவங்களையும் ஏதோ கொடுப்போம். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கல. ஏன் அங்கீகரிக்கல? சொல்லப்பட்டிருக்கிறது, கைக்கு நேரிட்டது, இருதயத்துல தோண்டி கைக்கு நேரிட்டதை கொடுத்தான். ஆனால் ஆபேல் அப்படி அல்ல. எந்த தரமானது? முதல் தரமானது. எனக்கு யாரு கொடுக்கிறோம்? யாரு கொடுக்கிறோம்? ஆண்டவர் கொடுக்கிறோம். இந்த ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிறது முதல் தரமா இருக்கணும். அதுல கிழிஞ்சது வரக்கூடாது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க மல்யாவுல கால் ஊனமானதை நசல் கொண்டதையும் நீங்க கொண்டு வந்து படைக்கிறீங்க, இதை அதிபதிக்கு போய் செலுத்தி பாரு, அதிபதிக்கு போய் செலுத்தி பாரு. அவன் உண்மையில் பிரியமாய் இருப்பான், அதிபதியே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீ எப்படி இதை தைரியமாக படைக்கலாம்? எங்க தைரியமாக எங்க கொண்டு போடுறோம்? இது உண்டியல். யார் உண்டியல் இல்லை, இது யாரும் உண்டியல்? யார் உண்டியல்? நீங்க தானே பாஸ் வச்சிருக்கீங்க, நீங்க தானே வச்சிருக்கீங்க. எனக்கு புரியவே இல்லை. சம்பளம் வாங்குறதான பாஸ்டர் இருக்கிறதான இடத்துல போடுறது கோயிலுக்கு காணிக்கையாம். அந்த சபையில் இருக்கிற பாஸ்டர் சம்பளம் வாங்குறாரு, 70,000 1 லட்சம் அவருக்கு சம்பளம். அங்க போடுற உண்டியல்ல போடுற காணிக்கை யாருக்கு போடுறதாம்? ஆண்டவருக்கு போடுறதாம். அங்கே செலவு பண்ணுகிறத கள்ள கணக்கு எழுதி எப்படி இல்லாம பண்றாங்க, அது ஆண்டவருக்கு போடுறது. ஆனா அதே வேளையில சம்பளமே இல்லாம ஒரு தேவனை மனுஷன் ஊழியம் செய்யலாம். அதுல வர்றத உண்மையா யாருக்கு பயன்படுத்தலாம்? கர்த்தருக்கு பயன்படுத்தலாம். இது யாருக்கு போடுறதாம்? இது யாருக்கு கொடுக்கிறது? பாசு கொடுக்க நினைச்ச தயவு செய்யுங்க, எனக்கு தரைய வேண்டாம். யாரும் நல்லா வச்சிருக்காரு, நல்லா வச்சிருக்காரு, உங்களோட நல்லா வச்சிருக்காரு. யாருடைய மேல பாசு கொடுக்க சொல்றவங்க தரைய வேணும். ஆண்டவருக்கு உள்ளவங்க மட்டும் அது 2 காசா இருந்தாலும் நீங்க 2 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த காலத்துல 2 காசு செல்லும், 2 காசு செல்லாது. அது 2 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல. உங்களால் அவ்வளவுதான் போட முடியுமா? அதுதான் ஊழியத்திற்கு ஆசீர்வாதம். பயன்படுத்துகிற எனக்கு எங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம். ஆனா இன்னைக்கு அநேக தேவனுடைய கிருபையை வந்து இழப்பதற்கான காரணம் என்ன? தேவன் எவ்வளவு ஆசீர்வதித்தாலும் இந்த கிருபையை நினைத்து பார்க்கிறதே இல்லை. இந்த நோவுக்கு கர்த்தருடைய கண்களிலே என்ன கிடைத்திருந்தது? கிருபை கிடைத்திருந்தது. எனவே அவனையும் அவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஏராளம் நினைச்சது ஆசீர்வதித்தார். அந்த நோவுடைய சந்ததிகள் தான் நம்ம எல்லாம். நோவுடைய பிள்ளைகளுடைய சந்ததி மூலமா வந்ததுதான் பூமியில் இருக்கிறவன் எல்லா மனிதர்களும். அவனையும் அவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். காரணம் என்ன? தேவனுடைய கண்களை கிருபை. 9வது வசனத்தில் 6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நீதிமான் உத்தமனுமாய் இருந்தான்.
அடுத்த 9வது சொல்லப்பட்ட தேவனோட சஞ்சரித்தான். 22வது வசனத்துல தேவனுடைய கட்டளையின் படி எல்லாம். யாருடைய கட்டளை? யாருடைய கட்டளை? யாருடைய கட்டளை சொல்லுங்க. யாருடைய கட்டளைப்படி நீங்க நடக்கிறீங்க? இப்போ யாருடைய கட்டளைப்படி நடக்கிறீங்க? யார் உங்களுக்கு சொல்லி தந்தா? யார் உங்களுக்கு சொல்லி தந்தா? சில கட்டளைகள்லாம் நீங்க செய்றீங்க, யார் சொல்லி தந்தா? இருக்கிறீங்க, யார் சொல்லித்தரா? மனுஷன் சொல்லித்தரான். எது சொல்லித்தராங்க? எந்த மனுஷன் சொல்லித்தரான்? கர்த்தருடைய பேர் சொல்லித்தரல. யார் சொல்லித்தரா? ஆண்டவர் அதிகாரமும் சொல்லித்தராங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசியும் அவிசுவாசியும் சேர்ந்து கலக்காதுங்க. கலப்பையே யாருக்கு பிடிக்காது? கலப்பை யாருக்கு பிடிக்காது? ஒண்ணு விசுவாசியா இருக்கணும், அவிசுவாசியா இருக்கணும். நீங்க அவிசுவாசியாகவும் விசுவாசியாக இருந்தா கோவே இருக்கிறது. அது எதுக்காக? குதிரையா இருந்தா 5 குதிரை மேல ஏறி போகலாம். கோவே இருக்கிறது எதுக்காக? பார்க்கறதுக்கு தான். அது ஒரு குதிரை மாதிரி. அப்படியே சுபாவம் எல்லாம் இதுதான், கழுத சுபாவம் தான். விசுவாசியாகவும் இருந்து அவிசுவாசியும் இருக்க விருப்பம்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செய்வீங்க? ஒண்ணு விசுவாசி, இல்லைன்னா விசுவாசி யாருடைய வார்த்தை கேட்பான்? நோவா தேவன் கட்டளையிட்டபடி எல்லாம் என்ன செய்யலாம்? இன்னைக்கு நம்ம மனுஷரை தான் ரொம்ப பிரியப்படுத்துறோம். பைபிள்ல பவுல் சொல்றாரு, நான் மனுஷரையா தேவனையா நான் யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் கர்த்தரை பிரியப்படுத்தினால்தான் நான் தேவனுடைய பிள்ளை. நான் மனுஷனை பிரியப்படுத்த தேவனுடைய பிள்ளை அல்லவே அல்ல. ஒரு கிறிஸ்தவன் செய்கிறதா காரியத்தை பார்த்தா கிறிஸ்தவன் பிரியப்படுவான். ஒரு விசுவாசி செய்கிறதான காரியத்தை பார்த்தா ஊழியக்காரர் பிரியப்படுவார். இது சிலருக்கு ஊழியக்காரங்க பிரியப்பட்டாங்க, பிரியப்படலாம், விசுவாசி பிரியப்பட்டாங்க, பிரியப்படலாம், பிரிய இருந்தா இருங்க, பிரியம்னா போங்க. நாங்க அவிசுவாசி செய்கிற மாதிரி தான் செய்வோம்னா அது யாருக்கு கேட்காது? யாருக்கு கேட்காது? கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். தேவன் உங்களுக்கு சந்தோஷப்படணும். எல்லா ஜனங்களும் விதர்ப்பமா நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நோவா மட்டும் கர்த்தர் கட்டளையிட்டதை மட்டும் செய்யலாம். யாருக்கு பயந்து? எனவே தான் இந்த நோவாவுடைய வாழ்க்கைய ஆண்டவர் என்ன செய்தார்? அவன் மட்டும் இல்லை, யாரை ஆசீர்வதிச்சார்? உங்க காலத்திலேயாவது இந்த இதெல்லாம் விடுங்க. இதெல்லாம் மட்டும் உங்க பிள்ளைகள் காலத்திலேயாவது பியூரா உங்க பிள்ளைகளை யார மாதிரி வளர்க்க, நல்ல ஒரு கம்பீரமான குதிரையை மாதிரி வளர்ங்க, கழுதையை மாதிரி வளர்க்கிறாங்க. கழுதைய மாதிரி அவிசுவாசிகளை மாதிரி நீங்க வளர்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் ஒரு கலப்பானதுல தான் இருப்பாங்க. நம்முடைய பிள்ளைகள் ஒண்ணும் தெரியாதவங்க பிள்ளைகள் எல்லாம் நீங்க சரியில்லாம வளர்த்தீங்கன்னா அதுக்கு உத்தரவாதம் நீங்க தான். பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கு, பிள்ளைங்க கிறிஸ்தவங்களா இருக்காங்க. நீங்க ஆவிக்குரிய சபையில பிள்ளைகள் ஆவிக்குரிய சபையில வர்றாங்க. இவர்களை நீங்க என்ன செய்யணும்? நீங்க தான் நடத்தணும், நல்லமான வழிகளை நடத்தணும். பலரும் பலவிதமான ஆலோசனைகளை சொல்லத்தான் செய்வாங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றது தெரியலையா? இந்த பிரமாணத்தை அறிந்ததான தேவனுடைய பிள்ளைகள் வேதத்துடைய வசனம் என்ன சொல்கிறது? இத கேட்டால் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம், இல்லைன்னா உங்களுக்கு கர்த்தர் தருகிற பரிபூர்ண ஆசீர்வாதம். நான் தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய மேல, தேவனுடைய வழிபீடம், தேவனுக்காக பேசி இருக்கிற அவ்வளவுதான். யார் மேல விருப்பம் இருக்கலாம் கிடையாது. கர்த்தர் உங்களை ரகோபத்தாக மாற்ற விரும்புகிறார். பெருக்கத்தை கொடுத்து உங்களை விசாலமாக்க விரும்ப எல்லா காரியத்திலும் உங்களுக்கு என்ன வரும்? நீ கையிட்டு செய்கிற வேலை, தொழில், வியாபாரம், பிசினஸ், விவசாய வேலை, வீட்டில் செய்கிற வேலை, என்ன வேலையாக இருந்தாலும் அவைகள் என்ன வரும்? விசாலம் பெருக்கம் வரணும். யாருடைய கையில் இருக்கு? கர்த்தருடைய கையில் இருக்கு. ஈசாக்கை ஆசீர்வதித்தவரான தேவன் நோவை அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்த தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அம்மளங்கள் படித்து நம்ம எல்லாம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் இயேசு நாளிலே உங்களோடு தான் பேசியிருக்கிறார். நீங்க ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒரு ரகோபத்தாக மாற்றுங்க. ஈசாக்குக்கு ரகோபத் என்பதான ஒரு நீரூற்றை கொடுத்தீரே, அந்த நீரூற்றை எனக்கு தாருங்க ஆண்டவரே. ஆண்டவர் ஆண்டவர் அந்த நீரூற்றை எனக்கு தாருங்க. ரகோபத் என்பதான நீரூற்றை தாருங்க. எனக்கு சித்தனா என்பதான நீரூற்று வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு சித்தனா என்பதான நீரூற்று வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு ரகோபத் என்பதான நீரூற்றை தாருங்க. எனக்கு ஏசேக்கு என்பதான நீரூற்று வேண்டாம்.
எனக்கு ரெகபோத் என்ற நீரூற்றை தாருங்க, என்னுடைய வாழ்க்கை விசாலமாக்குங்க, என்னுடைய ஆத்மா விசாலமாக்குங்க, என்னுடைய குடும்பத்தை விசாலமாக்குங்க, குடும்பத்தினுடைய சமாதானத்தை விசாலமாக்குங்க, என்னுடைய சரீரத்தினுடைய சுகத்தை விசாலமாக்குங்க, என்னுடைய ஆத்மாவுடைய சமாதானத்தை விசாலமாக்குங்க. நான் என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைவு இருந்தால் மன்னிங்க. உம்முடைய கட்டளைக்கு விரோதமாக நான் செய்த காரியங்களை எல்லாம் மன்னித்து என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றுங்க. நான் விசுவாசி என்றதான் அந்தஸ்துல இருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நான் உமக்காக ஜீவிக்க எனக்கு இருப்பதாக. உம்முடைய கட்டளை தான் எனக்கு பெரிய ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை தான் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறது. நீங்கள் தான் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறீங்க. என்னை தேடுவதற்கு ஆள் இல்லாமல் நாதியற்று இருந்த நாதி இல்லாத எனக்கு நீங்கள் தேடி வந்து என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் மட்டும் தேடி வராதிருந்தால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க மாட்டேன் ஆண்டவரே. நீங்க என்ன தேடி வந்தீங்க. எந்த மனிதனையும் தேடி வரவில்லை ஆண்டவரே. நான் நிரந்தரமாக இருந்தேன். எத்தனை நாள் என்னுடைய வீட்டில் தனிமையில் அழுது கொண்டிருந்தேன். எனக்கு வந்ததான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் அல்லவா எனக்கு ஆலோசனை தந்து தைரியப்படுத்தி உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக எனக்கு உதவி செய்து வழிநடத்தி வந்தீங்க. நீங்கள் தான் என்னை நடத்தி வந்தீங்க. இதை நீங்கள் தான் நடத்துவீங்க. நான் மறந்ததான எல்லா குற்றங்களையும் மன்னிங்க. உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் மனிததான எல்லா மன்னிங்க. உம்முடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம். உம்முடைய வார்த்தை தான் என்னுடைய உயர்வு. உம்முடைய வார்த்தை தான் என்னுடைய சமாதானம். உம்முடைய வார்த்தை தான் என்னுடைய மேன்மை என்பதை நான் மறந்து போய்விட்டேன் ஆண்டவரே. வரப்போவதான நாட்களிலே நான் ஒரு விபத்தாக விளங்கும்படியாக கர்த்தாவுடைய வார்த்தையின்படி எல்லாம் செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரை வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருந்தால் அதை எடுத்து போடுங்க. நீ வேதனைப்படுத்தும் காரியங்களை நான் முக்கியமான வேலை மனுஷரை பெரியப்படுத்த நான் செய்திருப்பேன் என்றால் என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் மன்னிப்பு கேட்டு நீங்கள் உங்களை தாழ்த்துவீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை ஒரு ரெகபத்தாக மாற்றுவார். சீத்தான் அழிக்கப்பட்டு போகட்டும், ஏசேக்கு அழிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவர் ரெகபோத்தாகிய நல்ல நீரூற்றை தந்து ஜனங்கள் மத்தியிலே உங்கள் பகைவர்கள் மத்தியிலே உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அவர் காட்டப் போகிறார். நிச்சயமாக கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை உடைய சத்துருக்கள் சீக்கிரத்தில் அறிய போகிறார். அந்த வேலை வந்துவிட்டது. ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வேளையில் ஒரு ரெகபோத் ஊற்றை உங்களுக்காக திறக்கிறார். ஈஷா லதரிமி காமஜலஷா. அந்த ஊற்றுக்காக கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் விசுவாசத்தோடு மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே ரெகபோத் என்றதான ஊற்று திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ரெகபோத் என்றதான ஊற்று இப்போதே திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த வாரத்தில் உடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து உடைய நாமத்தை பாட துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கெல்லாம் கிருபை செய்தீங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் ஆசீர்வதித்தீரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தில் அழைத்து வந்ததான அனைத்து ஆத்துமாக்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வராத ஜனங்களை வரநாட்கள் அழைத்து வாருங்க. சமீபத்தில் தூரத்தில் எல்லா இடங்களில் இருக்கிற சபையோடு ஐக்கியப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கொடிய வியாதிகளுக்கு எல்லாரும் விலக்கி காத்துக் கொள்ளுங்க. எல்லாருடைய போக்குவரவு பிரயாணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருவால் மனிதரால் வருகிறதான எல்லா இடுக்கண்கள் தீமைகளுக்கும் உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் விலக்கி கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் உம்முடைய சன்னிதானத்தில் கடந்து வரு எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. வருகை ஸ்தோத்திரமானவரை இருக்குமானால் கர்த்தாவே சொல்லப்பட்டதாலே கர்த்தருடைய வார்த்தையின்படி நாங்கள் கர்த்தாவே ரெகபோத் என்பதான நீரூற்றாக வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்திலே பங்கு பெற தேவனாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்து வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். உட்காருவோம்.